ஏழை ஒருத்தர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது, என்னடா நம்ம லைஃப் இப்படி போயின்னே இருக்கே அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது, கீழே வந்து ஒரு காயின் ஒன்று கிடைக்குது. கீழே ஒரு டிஃப்ரெண்ட்டான காயின் ஒன்று பார்க்குறாரு. அந்த காயினில் ஹோல் இருக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் பாக்கெட்டில் அந்த காயின் எடுத்து வச்சுக்கிறார். வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஒரு 1 வீக்கில் அவரோட இன்கம் வந்து பல மடங்கு பெருகுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்பட்றா இது இவ்வளோ நாளாக பெருகாத இன்கம் திடீர்னு இவ்வளோ நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குதுன்னு. அப்போ தான் இவர் யோசிக்கிறார், ஒரு வேளை அந்த காயின்னாலன்ட்டு. ஒரு நாள் வீட்டில் உட்காந்துன்னு காஃபி குடிச்சுன்னு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அந்த கோட்டை வந்து வாஷ் பண்ணலான்னு வாஷிங் மிஷினில் எடுத்துன்னு போகிறாங்க. இதை பார்த்து அவர், அந்த கோட்லேருந்து அந்த காயின் எடுத்தியா அப்படின்னு கேட்கவே, எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதான் அந்த காயினை காட்டுன்னு பார்த்தா இது வேற காயின். இன்னும் இது வேற காயின் இருக்குது, ஹோல் இருந்த காயின் எங்கன்னா அதுக்கு அவங்க ஒய்ஃப், இல்லை நான் வந்து துணி வந்து மேலே காயம் போடும்போது துணி உதறும் போது அது கீழே விழுந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரில, அதனால தான் இந்த காயினை நான் வந்து மாற்றி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்க, எப்போ நீ துணி துவைச்ச, எப்போ இது காணாமல் போச்சுன்னு கேட்டதுக்கு, நீங்கள் அந்த காயின் எடுத்துன்னு வந்தீங்களே அதுக்கு மறுநாளே நான் வந்து துணி காய போட்டேன், அப்போ வந்து அந்த துணி காயம் போடும்போது தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இவருக்கு புரியுது, உண்மையிலே அதிர்ஷ்டம் தந்தது அந்த காயின் இல்லை, நம்மளோட நம்பிக்கை அப்படின்னு.